என்ன நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்துட்டிங்களா? எனக்கு இன்றைக்கி நிகழ்ச்சி என்ன நடக்க போகுது, ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் தெரிஞ்சு போச்சு. இதை இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடாதேன்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு குறிப்பாக முக்கியமாக ஒருத்தரை குறித்து ரொம்ப கவலை. நிறையா வீடுகளில் சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு வரைமுறையை வைக்கிறதே இல்லை. தொலைக்காட்சியில் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, ஒரு தேர்வு கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி மட்டும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஒரு 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் மாதிரி ஒரு மாரல் கிரிமினல்ஸ், மனசாட்சியின் அடிப்படையிலான குற்றவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. உங்களுக்கு பிள்ளை வளர்ப்பினுடைய அடிப்படையும் தெரியல, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பானவர்கள்னு தெரியல. உங்களுக்கு நீங்கள் உணராதவங்கன்றது தெரிஞ்சு இனிமேலாவது கொஞ்சம் மாற்றிக்கணும். இது சாதாரண நிகழ்வாக நினச்சிட்டு நீங்கள் கடந்து போயிடாதீங்க. இன்னும் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குதுங்க, மறந்துட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது அப்படியே எல்லாம் பொழுதுபோக்காக நினச்சிட்டு போயிடுவாங்கன்னு. இது வாழ்க்கை முழுதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பல பெண்களுக்கு, பல இளம் பெண் பிள்ளைகளுக்கு, சிறுமிகளுக்கு, பசங்களுக்கும் வேறு மாதிரியான இதில் ஒரு தாக்கம் ஏற்படும். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை பார்க்க விட்டுருந்தீங்கன்னா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நான் வருத்தப்படுகிறேன். இல்லை பொதுவாக பார்ப்பாங்க, இல்லை நான் ரொம்ப பார்த்து தான் அதை பற்றி, அந்த பகுதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்க்க விடுவேன்னு சொன்னவங்க எல்லாம் தப்பிச்சிட்டிங்க. இது பிள்ளைகளை குறித்த கவலை சொல்லிட்டேன். பெரியவங்களை குறித்தே எனக்கு இன்னொரு கவலை இருக்குது. யாருக்கெல்லாம்னா, அங்கே பார்க்கும் பொழுதே உங்களுக்கு உடம்பு எல்லாம் ஒரு மாதிரி சூடேறி, சில பேருக்கு இதே துடிப்பு அதிகமாகி ஒரு ஆத்திரம்லாம் வர்ற அளவுக்கு ஆகுதில்ல. இது உங்களுடைய இரவு அமைதியை கெடுக்கும். வீட்டில் உங்களுக்கு உறவு முறைகளுக்குள்ளே இருக்கிற உறவை கெடுக்கும். எதை எப்படி காட்டுறதுன்னு நமக்கு தெரியாது. இது ஆழ் மனதில் ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஆத்திரம், கோபம், அச்சம், பலவிதமான உணர்வுகள் எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துட்டானுங்க இன்றைக்கி. இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், உங்களுடைய தொழிலில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு இருக்குல்ல நாளைக்கு செய்ய போகிறது, அதை பாதிக்கும். ரொம்ப கவலையாக இருக்கும் உங்களெல்லாம் எனக்கு குறித்தா. யார் தப்பிச்சவங்க தெரியுமா? இப்போ நானும் என் மனைவியும் என் மனைவி கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டில் யாரை பிடிக்குதோ இல்லையோ சிலரை பிடிக்கிறதில்ல. அது நான் கவனித்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அவங்களுக்கு நிறைய பேரை பிடிக்காது. நான் சொல்லுவேன், எப்படி பாரு, நீ அவங்கள வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க மோசம் இல்லைன்னுலாம் நான் என்னுடைய சில கோணங்களை சொல்லுவேன். அப்படியான உணர்ச்சிவாங்க. ஆனாலும் இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் தாங்க முடியல. அப்படி நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கும் ஏற்றதல்ல. எனக்கு நிகழ்ச்சி இன்றைக்கி சிரித்து விழுந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா எனக்கு ஒன்றும் யார்ட்டையும் ஒட்டுதல் கிடையாது. இவனை எப்போ ஒருத்தர் உங்களுக்கு அந்த வீட்டில் பிடிச்சிட்டாலும் இந்த மாதிரி கடுமையான பகுதிகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன நிரூபணம்? இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதை பார்க்கலாமா கூடாதா அப்படின்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தாக்கப்படும் போதோ உங்களுக்கு ஒரு கோபம் வருது, ஆத்திரம் வருதில்ல, அவங்களுக்கு வர்ற மாதிரி இவன் எப்படி அவனை அப்படி பண்ணலாம், அல்லது இவன் எப்படி அவளை அப்படி பண்ணலாம், இல்லை இவன் எப்படி அவளை அப்படி நடத்தலாம், இவன் எப்படி அவனுங்கிட்ட இப்படி நடந்துக்கலாம், இப்படின்னு உங்கள் ஒருத்தர் மேலே கோபம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பகுதிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு தகுதியானவர் அல்ல நீங்கள். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், டிட்டாச்டு வியூவிங் வச்சுக்கணும். உங்களை அதிலிருந்து பிரித்து வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும். இது எந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ அதிலெல்லாம் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் கற்பனை கதைகள். நீங்கள் அந்த படத்துக்கு பார்த்து அழுதிங்கன்னா நல்லது, வில்லன் மேலே கோபம் வந்ததுன்னா அது நல்லது. இப்போ பாருங்கள், சுப்பிரமணியபுரம் படத்தில் எதனால் இதை நான் முன்னாடியே சொன்னேன், இறுதி காட்சியில் அந்த சித்தப்பா கதாபாத்திரத்தை ஆட்டோவில் வச்சு பரமா ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுப்பார் ஆட்டோவில் வச்சு. அப்படி பண்ணும்பொழுது ஏன் தியேட்டரே கத்திச்சு அவ்வளோ பெரிய ஒரு வன் செயலை ஒரு கதாநாயகன் பண்ணும்பொழுது, ஏன்னா பல தவறுகளுக்கு அவன் காரணமாக இருந்தான்ற பொழுது அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கிறது, தவறுக்கு தண்டனை கிடைக்கிறதுன்ற எண்ணம் வருது இல்லை. அப்போ அது பரவாயில்ல, ஏன்னா இதெல்லாம் கற்பனை கதைகள். அதை பார்க்கும்பொழுது அதில் சில வக்கரங்கள்லாம் இருக்குது, நம்ம சில மனதில் தாக்கம்லாம் ஏற்படும்ன்றது வேறு. ஆனால் அது பிரச்சனை இல்லை. இந்த பிக் பாஸ்லேருந்து நிஜ மனிதர்கள் இங்கே கத்திக்கிட்டது, பேசிக்கிட்டது, ஆத்திரப்படுறது, சினத்தால் வார்த்தைகளை விடுறது, முரட்டுத்தனமாக அடிக்க போகிறது, உடல் அளவில் தொடுறது, தாக்குறது, இது எல்லாமே உண்மையான மனிதர்களுடைய உண்மையான உணர்வுகள். இது நம்மளை ரொம்ப பாதிக்கும். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
என் பிள்ளைகளுக்கு நான் திரைப்படங்கள் காண்பித்ததே இல்லை. சின்னதில் பள்ளி படிப்பு கிட்டத்தட்ட முடிக்கிற வரைக்கும் அந்த இறுதி படிப்பு கிட்ட வரும்பொழுது தான் 1, 2 படங்கள் பார்த்தாங்க. சில திரைப்பட நிகழ்வுகளுக்கெல்லாம் நாங்கள் பெரிய நிகழ்வுகளுக்கு போகும்போது எல்லாம் ஒவ்வொரு நடிகர் வர வர எல்லாம் எந்திரிப்பாங்க, கைத்தட்டுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படியே வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஏன் கைத்தட்டுறாங்க அப்படின்னோடனே மேடையில் அந்த பெரிய கதாநாயகன் வந்து நிற்பார். ஏன் இவர் யார் இவர் அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே இவனை தெரிந்து கொள்ள வேண்டும், இவன் பெரிய ஒரு தலைவன், ஒரு ரொம்ப முக்கியமான ஆள், பெரிய ஆளுன்னும் பொழுது அவனுக்கு என் பிள்ளைகளுக்கே தெரிய வரும்னு நான் விட்டுருவேன். அப்படி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் யாரும் அப்படி இல்லை. இதெல்லாம் நான் காட்டாமலே இருந்தேன். ஆனால் இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க. என்ன சார் நீங்கள் பண்ணுறது, இங்கிலீஷ் படத்தில் தான் கெட்ட வார்த்தையெல்லாம் வரும், நிறையா நெருக்கமான காட்சிகள்லாம் வரும், அதை போயின்னு அது என்ன, அதனுடைய உளவியல் அடிப்படை என்னன்னா, அது வெளிநாட்டு கலாச்சாரம், வெளிநாட்டு படங்கள். மேலை நாடுகளில் இப்படி வேறு மாதிரி சிந்திப்பாங்க, அங்கே வேறு மாதிரி பண்பு இருக்கும், பொது இடத்துல வேறு மாதிரி நடந்துக்குவாங்க, ஆண் பெண் உறவு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் நம்ம நாட்டுக்கும் தொடர்பு இல்லைன்ற எண்ணம் அந்தந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்தியா மாதிரி பாரம்பரியம் அதிகம் மிக்க உள்ள நாட்டில் அந்த எண்ணம் நமக்கு இயல்பாகவே நம்ம பிள்ளைகள் அப்படி தான் வளருவாங்க. வெளிநாட்டு படங்களை, மேலை நாட்டு படங்களை, இங்கிலீஷ் படங்களை பார்க்கும் பொழுது அது நம்முடையது அல்லன்னு சொல்லி எந்த விதமான தாக்கமும் இல்லாமல் பார்த்துட்டு வந்தாங்க. இது வரைக்கும் என்னுடைய புரிதலில் தவறே இல்லை. என் பிள்ளைகள் அந்த மாதிரி தவறான காரியங்களுக்கு போனதோ, எந்த தவறான இடங்கள்லையும் அவங்கள பார்க்க முடியாது. ரொம்ப மோசமாக நடந்துக்க மாட்டாங்க, அது இருந்து பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, நேரத்தை வீணாக செலவழிக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் படங்கள்னு வரும்போது நம்ம கூட இருக்க ஆளுங்களில் அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுடைய உணர்வுகள் அதெல்லாம் நம்மளை தாக்கும். இவனை எல்லோரும் விரும்பும் பொழுது அவன் செய்கிற மாதிரி நமக்கு செய்ய தோணும். ஏன்னா அது எல்லாராலும் ஏற்கப்படுகிறது. அதனால தான் கவனமாக ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த டெவில்ஸுக்கு, இந்த பேய்களுக்கு ஒரு அதாவது விளக்கம் கொடுத்துட்றார் பிக் பாஸ். நீங்கள் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் எனப்படுகிற தேவதூதர்களுக்கு அவர்களுடைய அந்த கட்டுப்பாடான அன்பான உருவத்திலிருந்து அவர்களை உடைத்தெறிந்து அவர்கள் அழுவதோ அல்லது கோபப்படுவதோ சினமடைவதோ வெறுப்படைவதோ உணர்வு மாறினாலே அவர்களுடைய பேட்ஜில் ஒன்று அந்த தங்க இதயத்தை பிடுங்கி விடலாம்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் எல்லாம் பேசும்பொழுது நம்ம இப்படி என்ன வேணாலும் பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பண்ணுவோம். அப்போ பவித்ரா ஒரு புள்ளி சொல்கிறாங்க, முதல்ல இப்படி நடக்க போகுதுன்னு எப்படி பவித்ரா இவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிச்சுதுன்னு எனக்கு தெரியல. யாராவது ஒருவர் சிந்தித்து அவங்களுக்கு இது சரி அல்லது இது பண்ணால் அவங்கள தகர்த்தரலான்னு நினச்சி பண்ணும் பொழுது நம்ம அணியிலே இருக்கிற பேய்களை யாராவது வந்து ஐயோச்சி பாவம் அப்படி பண்ணாத, அப்படி செய்யாதன்னு குறுக்க வரக்கூடாதுன்னு. எனக்கு இன்றைக்கி ப்ரோமோஸ்லேயும் சிலதை பார்த்துட்டனால எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. மன்னிக்கணும், அது பவித்ரா இல்லை, தர்ஷிகா வந்து அப்படி ஒரு புள்ளியை சொன்னபோது எனக்கு ரொம்ப வியப்பு. எவ்வளோ அறிவார்ந்த இந்த பொண்ணு தாண்டி சிந்திச்சிருக்கான்னு. அதுதான் நடந்தது இன்றைக்கி நாள் முழுக்க நடந்து கடைசி வரைக்கும் இவங்க வாதிட்டு கொண்டது பேய்களுக்குள்ளே என்னென்னா இந்த பிரச்சனையில் தான். அப்போ அருண் ஒரு அழகான ஒரு புள்ளி ஒன்று சொல்கிறான், இங்கே பாருங்கள் நம்ம பேய்கள் நம்மெல்லாம், ஆனால் நம்ம ஒரு அணி இல்லை, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ எந்த அடிப்படையில் விளையாடுறோமோ விளையாடுக்கங்க. தான் அணி இல்லைன்னு தெளிவாக ஒரு அறிவுரை எல்லாருக்கும் சொன்ன அருண் தான் நிகழ்ச்சி முடிகிற கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் ஒரு அணி அதனால அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதனால் அதுவும் மனதிலேருந்து வரல, எதையாவது யாரையாவது தனிப்பட்ட ஆளை மனசில் வச்சுக்கிட்டு வந்து பேசுகிறான். அருண் ஒரு நிலையான ஒரு சரியான ஆளும் கிடையாது. அதனால் நான் ரொம்ப ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க. முன்னுக்கு பின் யாருக்கு முரண் வரும், தான் பேசுனதே நினைவில்லாமல் மாற்றி பேசுகிற இது நமக்கு எப்போ வரும்னா கருத்தில் தெளிவில்லாமை. அப்போ முதல்ல அவன் சொன்னது அவனுடைய கோட்பாடு, அவனுடைய நம்பிக்கை அல்ல, அவன் சார்ந்த தத்துவம் அல்ல. யாராவது இப்படி யாராவது எதாவது பண்ணிடக்கூடாது, தன்னுடைய நண்பர்களை விஷாலையோ அவனையும் எதோ செஞ்சிடக்கூடாதுன்னு எதையாவது நினச்சி சொல்லியிருக்கலாம். அது எதுன்னு நமக்கு தெரியாது. கடைசியில் ஏன் அது நினைவுக்கு இல்லாமல் அவன் பண்ணான்னா இது யாரையோ காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு ஒரு சுயநலத்துக்காக சொன்னதுன்றனால கடைசியில் அவனே முரண்பட்டு நம்மெல்லாம் ஒரு அணியாக இருக்கும்பொழுது அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ நம்ம அணி இல்லை அப்படின்னு என்னென்னவோ வளரிட்டு இருந்தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தேவதூதர்கள்லாம் அவங்க இருந்து கூடி பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, நம்ம எந்த நிலையிலையும் சிரித்த முகமாகவே இருக்கணும், அவங்க எவ்வளோ நம்மளை சோதிப்பாங்க, கடுமையாக நடந்துக்குவாங்க, ஆனால் நம்ம அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு. அப்போ தான் அந்த 3 தங்க இதயங்களை கொடுக்குறதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக சோதிக்கப்படுவார்கள், இவங்க எந்த எல்லைக்கும் போவார்கள்னு நமக்கு தெரியும். கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கி ப்ரோமோஸ் அந்த முன்னோட்டங்களை பார்த்த பொழுது உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதை பார்த்த பிறகு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்துட்டு வேதனைப்பட்டு கோவப்பட்டு நிம்மதி இழந்துருந்தீங்கன்னா அது நீங்கள் தான் உங்களுக்கு தப்பு, நீங்கள் செய்த தப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், உங்களைவே நீங்கள் தண்டித்து கொள்ள வேண்டும். இதை விட என்ன தண்டனை இன்றைக்கி பகுதியை பார்த்த வரைக்கும். எனக்கு இன்னும் பேசும்போதெல்லாம் பெரிய ஒரு கவலை மனசுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ, எந்த குழந்தை பார்த்ததோ 11 வயசோ 12 வயசோ 13 வயசோ பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்த்து
ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. அப்புறம் நிறையா விதங்கள் ஆரம்பிச்சது. முதல்ல தர்ஷிகா வந்து சமையல் அறையில் அன்ஷிதா தலையில் மெல்ல அப்படியே பாத்திரம் கழுவும்போது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கா. அங்கே பாருங்கள் அவங்க குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அன்ஷிதா சிரித்த முகத்தோடு அப்படியே ஒரு நிஜமான தேவதை போல நடந்து கொண்டு இருந்தார். நம்ம முன்னோட்டத்தையும் பார்த்துட்டோம், அன்ஷிதாவுடைய இயல்பையும் தெரியும். அவர் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நடந்து கொள்ளக்கூடியவர். உணர்வுகளின் அடிப்படையில் ரொம்ப அன்பாக சாதுவாக பாசத்தோடு பரிவோடு நடந்து கொள்ளக்கூடிய இயல்புள்ளவர். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அந்த கடவுள் பாதி நமக்கு தெரியும். அந்த மிருகத்தினுடைய மீதியை நம்ம நேற்று முந்தானத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமன்ஸில் தேவதைகளும் பேய்களும் இதெல்லாம் நிச்சயம் வெளியே வந்துடும்னு நமக்கு தெரியும். அப்புறம் தீபக் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பேசி மிரட்டுறதில், உருட்டுறதில், விளையாடுறதில், கோவப்படுத்துறதில், வெறுப்பேற்றுறதில், எரிச்சல் அடைய வைக்கிறதில் நல்லா பண்ணேன். இப்போ தீபக்கை பற்றி பேசிட்டனால அதை சொல்லிட்டு போயிடுறது நல்லது. தீபக் வாஸ் சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங். ஆனால் இதுக்காக போயெல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா அதை பார்க்குறதுக்காக பல தவறான நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டி வரும். அருமையாக பண்ணான் தீபக். வந்து ஐடியல் எடுத்துக்காட்டாக ஒருவன் இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் விளையாட்டை, தேவதைகளும் பேய்களும் என்கிற கொடுக்கப்படுகிற இந்த வார விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் என்றால் தீபக் விளையாண்டதை ஒரு அளவுகோலாக, ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட குணநலன்களை அவன் வைத்து பேசலை, மிரட்டலை, வெறுப்பேற்றலை. அந்த வீட்டில் இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக், டாஸ்க் இதிலெல்லாம் எப்படி எப்படி விளையாண்டாங்க, எப்படி சமாளித்தாங்க, பொய் சொன்னாங்க, ஏமாத்துனாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணி சுயநலமாக விளையாண்டாங்கன்றதெல்லாம் பார்த்து அதை மட்டுமே வைத்து எல்லாரும் பேசி கடைசி வரைக்கும் அந்த முயற்சியிலேயே எல்லாரும் அழுகும்போது கூட விடலை. மற்றவங்க யாராவது இப்போ அன்ஷிதாலாம் கொடுமையாக கத்தி ஆட்டம் போட்டுட்டு இருந்தப்போ கூட தன்னுடைய விளையாட்டை நிறுத்தலை. ஒவ்வொரு முறை பாட்டை போடும்பொழுதும் அவர் போட்டிருந்த அந்த மேக்கப் ஒப்பனைக்கு வேடத்துக்கு ஏற்ப வந்து அப்படி அப்படின்னு நின்னதெல்லாம் அட்டகாசம். இன்னைக்கு இந்த வாரத்துக்கு வந்து முழு மதிப்பெண்கள் தீபக்கு. இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அட்டகாசம். இன்னைக்கு எம்கே நம்ம முத்துக்குமரன் வந்து சத்யாவை நல்லா வெறுப்பேற்றிட்டு இருந்தான். ஆனால் சத்யா வந்து இந்த தீபக் அந்த விளையாட்டு அந்த வீட்டில் எப்படி எல்லாரும் பண்ணுறதை சொல்லி வெறுப்பேற்றினோம், அந்த மாதிரி முத்துக்குமரன் சத்யா அந்த வீட்டில் எப்படி ஒன்றுமில்லாத ஒரு வெறுமையான ஆளுன்றதை பல விதங்களில் சொல்லி சத்யாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சிரிச்சு ஆகணும், தங்க எதையும் போயிடும், தன்னுடைய கம்பீரம் மதிப்பும் போயிடும். அதனால் பொறுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை வந்து இந்த விளையாட்டின் அடிப்படையில் மட்டமாக பேச முடியுமோ அது முத்துக்குமரன் அழகாக பேசிட்டான். இந்த வீட்டில் நீ ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கே, நீ பாட்டுக்கு தின்னுட்டுருக்க, தூங்கிட்டு இருக்க, நடந்து போயிட்டுருக்கிற, ஒன்றுமே பண்ணலையே. இப்போ தான் நேற்றுலேருந்து நம்ம ஏதோ ஃபார்முக்கு வந்துட்டோம், இனிமேல் விளையாட தொடங்கிட்டோம்னு யார்கிட்டையோ பேசிகிட்டு இருந்தியே. அப்போ இந்த 59 நாள் நீ 59 நாள் ஒன்றும் பண்ணலான்றத நீயே விளங்கிக்கிட்டியா அப்படின்லாம் வெறுப்பேற்றிட்டு இருந்தது. அதை பார்க்க பாவமாக தான் இருந்தது. ஆனால் பெரிய உண்மையும் கூட. முத்துக்குமரன் சொன்னதில் ஒன்று கூட பொய் இல்லை, அதுவும் சரியாக இருந்தது. அப்புறம் ஜாக்குலினும் சௌந்தர்யாவும் ஜெஃப்ரி தோப்புக்கரணம் தானே போட்டிருந்தோம், நம்ம போடுறத பார்த்துக்க முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் எனக்கு இது உண்மையாக இவ்வளோ பாசமாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள்லாம் அப்படி நினைக்கிறீங்களா? அவ்வளோ பாசமாக ஒருத்தர் மேலே வந்திருக்கும் இந்த 50 நாளில் வந்து. இதனோட அடிப்படை காரணம் எனக்கு தெரியும், இதனோட உளவியல். நான் வந்து அப்படி எனக்கு புரியலன்னு வச்சு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? இது அவ்வளோ பாசமாக தான் தோப்புக்கரணம் போடப்படும். கால் வலிக்குதுன்னு சொல்லும்போது தேம்பி தேம்பி ஜாக்குலின் அழுகிறாள்ல. இது வந்து அப்படி அவ்வளோ பாசத்தை கொட்டி வளர்த்துருக்காங்களா ஜெஃப்ரி 55 நாள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இது விடை சொல்லுங்கள், என்னென்ன உங்கள் கருத்துக்களில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அவ்வளவு பாசமாக ஒரு அம்மா அது மாதிரி இல்லை இருக்குது. பாலூட்டி வளர்த்த தாய்க்கு இதை மட்டும்தானே இப்படி வரும். தன் பையன் கால் வலின்னு வந்து படுத்துட்டா, எந்த வயசானாலும் அம்மா காலையில் உட்காந்து தைலத்தை தேய்க்கிறதும் ஒத்தடம் கொடுக்கறதும் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த 55 நாள் பார்த்து அவங்களோட சில ஆண்டுகள் தான் வயதில் குறைந்தவன் அவனுக்கு போய் இப்படி அவனுக்கு தோப்புக்கரணம் போட வச்சுட்டாங்கன்னு அழுகிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு எனக்கு நான் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். இங்கே என்ன நடந்ததுன்றதை பாருங்கள். இவங்க எல்லாமே பேய்கள் தான் இல்லையா? ஜாக்குலின், சௌந்தர்யா, தர்ஷிகா இவங்கெல்லாம் அன்ஷிதாவை வெறுப்பேற்ற முயற்சி பண்ணுறாங்க, முடியல. அப்போ இந்த வீட்டில் முன்னாடியே பேய்களை அமர்ந்து ஆலோசித்தப்போ என்ன சொன்னாங்க, சிலர் நேரடியாக தாக்கலாம், அப்படியும் அவங்க விட்டு கொடுக்கல, அவங்க தளரலைன்னா அவங்களுக்கு யாருக்கு பண்ணால் எங்கே அடித்தா வலிக்குமோன்னு தமிழ் சினிமாவில் வில்லன் ஒருத்த படத்தில் சொன்னது தானே. இவனை எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே பண்ணுன்னு எப்போவுமே கிளைமேக்ஸில் மனைவியை தூக்கிட்டு போயிடுவாங்க, அப்பா அம்மாவை தூக்கிட்டு போயிடுவாங்க, பேர பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ தானே வந்து சேருவான் கதாநாயகன். சும்மா வர சொன்னால் வரமாட்டான், இப்போ குடும்பத்தை காப்பாற்ற வருவான்னு சொல்லி எங்கே அடித்தா வலிக்கும்னு. அப்போ அன்ஷிதாவுக்கு இந்த வீட்டில் ஜெஃப்ரி தான் ஒரு நல்ல ஆன்மான்னு சொல்லிட்டு இருக்கவருக்கு, இவனை அடித்தா அங்கே வைக்கும்னு சொல்லி
அப்போ விட்டு கொடுத்துருவான்னு சொல்லி தான் அவன் தோப்புக்கரணம் போட வைக்கிறாங்க. தோப்புக்கரணம் போட வச்சது யார்? தர்ஷிகா. இப்போ என்ன அது, அன்ஷிதாவும் இவங்க ஒன்றும் தளர வைக்க முடியல, இதயத்தை பிடுங்க முடியல. அப்போ ஜெஃப்ரியை தாக்குனா அவனை தோப்புக்கரணம் போட வச்சா ஐயோ நமக்காக அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு விட்டு கொடுத்துருவாங்கல்ல, அதுக்காக தானே அவங்கள தாக்குறாங்க. ஆனால் அவன் 10 போடுறான், 25 போடுறான், 50 போடுறான், 75 போடுறான், 100 போடுறான், 125 போடுறான், இது விட்டு கொடுக்கல. அப்போ அன்ஷிதாக்கு என்ன, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், என்னை தளர வைக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க, எனக்காக தான் அவன் கால்வெளியை ஏற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியுதில்ல. அப்போ அவனை விட, அவனுடைய நலத்தை விட, நீ நேசிக்கிற அவன் தம்பி போல் ஒரு ஜெஃப்ரியை விட உன்னுடைய தன்மானமும் கௌரவமும் உனக்கு, உன்னுடைய ஈகோவும் உன்னுடைய மனநிலையும் உனக்கு முக்கியமாக இருக்குல்ல. 136 நோ போட்டேன்னு சொல்கிறான். அது வரைக்கும் ஏன் அன்ஷிதா விட்டு கொடுக்கல? அப்போ சுயநலம் தானே. அப்போ வெளியில் பாசம் அன்புன்னு பேசிக்கிறது எவ்வளோ ஆகும்? 10 போட்ட உடனே டேய் இதுங்க ரொம்ப மோசமானதுங்க, நீங்கள் பேயாக இருக்குதுங்க. ஒரு தர்ஷிகாவாக விளையாண்டு ஜெஃப்ரியா அன்ஷிதாவை கூட விளையாடல, இதுங்க பேயுன்னு மேஞ்சலாக இருக்கும், அதனால் விட மாட்டாங்க, இந்த டாஸ்க்கு வேறு எப்படி, அதனால் இதோட நிறுத்திக்கலான்னு சொல்லி போயிருந்திருக்கணும். 130 வரைக்கும் அவங்களுக்கு, அப்போ அது வரைக்கும் சுயநலம் மறந்துட்டு திடீர்னு அழுது வெடித்தா அறிவு இல்லை உனக்கு, அறிவு இல்லைன்னு சொல்லி எல்லாம் கத்த ஆரம்பித்ததுக்கு காரணம் சுயநலத்துக்கு ஒரு எல்லை வரைக்கும் போகிறீங்க, முதல்ல நிறுத்தியிருக்க வேண்டியதானே. அப்புறம் வந்து இவங்களை குற்றப்படுத்த முடியாது. இவங்க ஏன் விட்டுக்கிட்டே இருக்காங்க, பரவாயில்ல ஜெஃப்ரி பண்ணட்டோன்னு. ஒரு கட்டம் இருந்தோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே அன்ஷிதா விட்டு கொடுத்துருவா, அன்ஷிதா விட்டு கொடுத்துருவா. ஏன்னா ஜெஃப்ரியை ரொம்ப பிடிக்கும், பாசம் ரொம்ப அதிகமானவ, நேசம் அதிகமானவ, அன்பு அதிகமானவ, இரக்க குணம் உள்ளவ, இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிடித்த இனிமையானவள், நான் தான் முதல் ஏஞ்சலாக வந்திருக்கணும்லாம் கேட்டவ அப்படின்னு இவங்க எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. நான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம கடைசியில் இவங்க மேலே தான் பாயிரா. நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும், ஜெஃப்ரி வந்து அன்ஷிதா மேலே, அன்ஷிதா என்னென்னவோ வசனம்லாம் பேசுனியே, நீ அவ்வளோ டயலாக் சொன்னியே, 132 136 நான் போடுற வரைக்கும் நீ ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன்னு ஜெஃப்ரி அங்கே தானே கோவப்பட்டிருக்கணும். ஜெஃப்ரியும் சரியான ஆள், அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அவனுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். இந்த விளையாட்டை பயங்கரமாக விளையாடுகிற ஒரு 3-4 பேரில் ஜெஃப்ரியும் வருவேன். அப்படியும் போய் இவன் தான் அன்ஷிதாவுக்கு ஆதரவு சொல்கிறான். அதில் பெரிய பிரச்சனையாகிடுது. முதல்ல ஜாக்குலினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அது புரியல. பேயாக இருந்து கொண்டே இவங்க போய் பேய் அணிக்கு எதிராகவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த என்ன இவங்களுக்கு ஆணைகள் கொடுக்கப்பட்டதோ எப்படி விளையாடணும்னு சொல்லி அதுக்கு எதிர்மாறாக போய் ஜெஃப்ரி நீ போடாத, நீ தோப்புக்கரணம் போடாத அப்படின்னு ஜாக்குலின்லாம் பேசுகிறாங்கல்ல. இது என்ன விளையாட்டு, தன்னை என்ன விளையாட்டில் ஈடுபாடு, என்ன பொறுப்பு இது? உங்களுக்கு எதிர் அணியில் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவனோ அண்ணனோ தங்கையோ யாரோ போயிட்டாங்க ஒரு விளையாட்டில்னும் பொழுது, அமெரிக்கன் டென்னிஸ் சீனில் உலகத்திலே நம்பர் 1 இருந்தவங்க செரீனா வில்லியம்ஸ், இப்போ சமீபத்தில் ஓய்வு பெற்று விட்டார். உலக சாதனை படைத்தவர், மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனை. இவர் வந்து ஒரு சில ஆண்டுகள் மூத்தவர் இவருடைய அக்கா வீனஸ் வில்லியம்ஸ். இவர் கிராண்ட் ஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி வீனஸ் வந்து பல கிராண்ட் ஸ்லாம் வென்றவர். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அக்காவை தாண்டி தங்கையான சின்ன ஜூனியர் வில்லியம்ஸ் ஜூனியர் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போது நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல்ஸு அக்காவுக்கும் தங்கைக்கு இடையில் வரும், செமிஃபைனல்ஸ் அக்கா தங்கைக்கு இடையில் வரும், சில ஃபைனல்ஸே அக்கா தங்கைக்கு இடையில் வந்திருக்குது. அப்போ வந்து ஏத்தாப்பில் இருக்கிறது என் அக்கா என் தங்கைன்னு விளையாட முடியுமா? விளையாட்டுன்னா விளையாட்டு வகையில் அணுகணும்ல. அப்போது இங்கே வந்து பேயாய் வேடமிட்டு இருக்கிற சௌந்தர்யாவும் ஜாக்குலினும் ஐயோ ஜெஃப்ரி தோப்புக்காரன் போடுறான், என்ன பண்ணுறது, பேயாக இருக்கும், நீ சீக்கிரம் போட்டு முடியடா, இல்லை அன்ஷிதா நீயாவது அவனை விட்டு ஏதாவது கண்ணால் காமிச்சு எதையாவது சொல்லியிருக்கணும், போய் போடாதான்னு அவனை தடுத்து நிறுத்துறதெல்லாம் இது வந்து இதனால தான் இந்த பாசம் அன்பெல்லாம் நான் உண்மையான்னு கேட்குறேன். 50 வயதை தாண்டிய ரஞ்சித் வந்து மற்றவங்களோட பவித்ராவை ரொம்ப கொடுமைப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அறமண்டியில் நிற்கிறாரு இப்படி கையை வச்சுக்கிட்டு. அப்போ மற்றவங்களாம் அந்த கஷ்டங்களை ஏற்கும் பொழுது அதை எனக்கு மற்றவங்க இவங்களுக்காக படும்பொழுது அதை படுறவங்க தான் சொல்லணும், இல்லை நமக்காக மற்றவங்க வேதனைப்படும்பொழுது அதை போய் மாற்றிருக்கணும். ஜாக்குலினும் சௌந்தர்யாவும் செய்தது சரியா, திரும்ப போய் அதை நிறுத்தினாங்க. அது அந்த விளையாட்டையே பாதிக்கிறது. இது தவறுதான்றதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை விளையாட்டின் பார்வையில் பார்க்கும் பொழுது. அப்புறம் என்ன ஆகுது, வழக்கம் போல் அன்ஷிதா எந்திரிச்சு எல்லா இது நான் ஏற்றுக்கலை, இல்லை உனக்கு அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு பாவம் ரொம்ப கோவம்னா பயங்கரம்.
ஒரு கட்டத்தில் அந்த பாட்டு இவர் வேறு என்ன தீமைதான் வெல்லும்னு ஏதோ ஒரு பாட்டை அவர் போட, அப்போ தீபக் அந்த கையில் இருக்கிற அந்த வாளை வைத்து கொண்டு அவர் கோஷம் போட எல்லாரும் இப்படி பண்ணும்பொழுது நிஜமாக ஒரு நரகம் எப்படி இருக்குன்றதோட ஒரு பாதி வடிவத்தை நம்ம பார்த்துட்டோம். எப்படி இருக்கும்னு அப்பா பயங்கரம். ஏன் we knew what hell would look like. ஆனால் பிக் பாஸுக்கு ரொம்ப கொண்டாட்டம் யாருக்குன்னா இந்த வீட்டில் இன்றைக்கி படைப்பு குழுவுக்கு தான் கொண்டாட்டம். அங்கே எந்திரிச்செல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. நைட்டெல்லாம் அங்கே பார்ட்டி நடந்திருக்கும். நிஜமாக இது நேற்று நடந்ததில்ல, நேற்று நைட்டே அங்கே பார்த்து நடந்திருக்கும். அப்புறம் பவித்ரா வந்து ஜாக்லினோடையும் மன்னிங்க தர்ஷிகா வந்து தர்ஷிகாவையே நான் அடிக்கடி பவித்ரான்னு சொல்கிறேன். தர்ஷிகாவுக்கு எதிராக ஜாக்லினும் சௌந்தர்யாவும் கத்துறாங்க. அது எதுக்குன்ற காரணம் தான் உங்களுக்கு தெரியுமே, இவனுக்கு ஜெஃப்ரிக்கு கொடுத்ததுக்கு. அப்புறம் ரொம்ப பெரிய வாதம் முற்றி போக, நீ இதை சொல்லாத நீ சொல்லாத வாடி போடின்னு எல்லாம் போகும்பொழுது இது பிக் பாஸ் வீடு ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லைன்னொன்னே சௌந்தர்யா அது திருப்பிச்சு பாருங்க பிரச்சனையே. அப்படியா அப்பாவை பற்றி பேசுகிறியான்னு அதை உள்ளே வந்து அழகாக அருணும் வாதாடினா முத்துக்குமாரன்னு சொன்னால் இன்னொருத்தர் யாரை கூட சொல்லி காமிச்சுவாங்க. இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது ஏய் ஓரமாப்படா இதுனா மாமியார் வீடுன்னு நினச்சியா அப்படின்னு வாங்கல. என் மாமியாரை பற்றி ஒருத்தர் பேசிட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட முடியுமா? இதை நல்லா தெரிஞ்சது தான். அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை திருப்புது பாருங்கள். சௌந்தர்யாவோட சாயல் தான் எனக்கு இல்லை, உங்களுக்கு அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாரு பலருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்குது இல்லை கடந்த சில நாட்களாக. அதை உடனே இதுங்க ரெண்டும் சேர்ந்து அப்பா பற்றி சொல்லிட்டார், அப்பா பேசிட்டான்னு ஒரு சீன் போட பப்ளிக்கோட ஆதரவு தேட முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பெரிய காட்சியை உருவாக்குறாங்க. இது அப்படியே நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணால் 2-3 காலகட்டங்களுக்கு முன்னாடி 2 செஞ்சுக்கிட்டு அப்பா வானத்தை பார்த்துக்கிட்டு ஒரு சீன் போட்டு பார்த்து வச்சிங்களேன். முதல்ல வெளியே அனுப்புனது அதுங்க 2 தான். ஞாபகம் இருக்குல்ல, நல்ல தங்காலும் அவளோட ஒரு தோழி ஒன்றும். ஐயோ இது அப்பாவை பற்றி பேசுனதா இது? இட்ஸ் அ ஃப்ரேஸ். தமிழில் அது ஒரு சொற்றொடராகவே ஆயிடுச்சு. என்ன உங்கள் அப்பா விடா நீ உட்காந்துட்டு இருக்க, அதில் மாமியார் விடான்னு. ஐயோ ஜாக்லின் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே பவித்ரா பற்றி சொல்கிறேன். அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது மச்சான்னு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா ஏன்னா நீங்களாம் என்னை விட அதிகம் பார்க்கிறவர்கள். ஜாக்லின் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களை பற்றியும் இதை ஒரு முறையாவது சொல்லிட்டான். அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுன்னு அந்த முழு வெறுப்போட. அது ஜாக்லின் சொல்லும்போது இது ஒன்றும் புதுசு இல்லைன்னு நமக்கு தெரியுது. ரூமில் இந்த வாதம் இந்த பேய்கள்லாம் சேர்ந்து உரையாடும் பொழுது அவங்க சொல்லிடுறாங்க, இந்த அப்பா வீடான்னு கேட்டது வந்து ஒன்றும் தனிப்பட்ட இது இல்லை, உனக்கும் தெரியும், நீ சும்மா ட்ராமாலாம் போடாதான். அருண் வந்து அழகாக அருணுக்கு ஜாக்லினை பிடிக்காதுன்றது வேறு விஷயம். அதுக்காக வந்து தர்ஷிகாவுக்கு ஆதரவு நின்று அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுற மாட்டேன் அப்படின்லாம் தர்ஷிகாவுக்கு வந்து சொல்லிட்டு போகிறான். அப்புறம் ஒரு கட்டத்தில் எதையோ கிழிச்சு போட்டுட்டு தான், எனக்கு என்னன்னு புரியல. அப்புறம் பார்த்தா என் மனைவிட்ட கேட்டால் இது என்னன்னு கவனிக்கலை. அப்புறம் பார்த்தா மனைவிட்ட கேட்டால் இல்லை அன்ஷிதாக்கு எப்போவோ அவங்க வீட்டிலேருந்து வந்த ஒரு கடிதம் ஒன்று, வீட்டிலேருந்து வந்து நிஜ கடிதம். ஆமாம். அப்புறம் இவங்க யாரோ சொல்லும்போது சொல்கிறான் எங்கள் அண்ணன் இருக்கார், எத்தனை கடிதம் வேணால் எனக்கு எழுதுவார்னு. ராணுவ வந்து பாவம் அவன் வந்து நல்லவன் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, முட்டாளாக இல்லாமல் இருக்கணும். என்ன அவன் நல்லவன்றீங்க? இன்றைக்கி இவனோட பேண்ட்டை தூக்கி கிழிச்சு வச்சுருக்கிறான். கிழிச்சு வச்சுட்டு வந்து கெஞ்சுறான், தப்பாக்கிறாது நான் வெளியே வேணால் வந்து வாங்கித்தரேன். ஒரு பேண்ட்டை எப்படா கிழிப்பீங்க? நமக்கு சமையலறையில் நம்மளுடைய பழைய சட்டை கிட்ட கால் சட்டை இதெல்லாம் வந்து சட்டை பிடிக்கிறதுக்கு துடைக்கிறதுக்குன்னு துணி கேட்குறாங்க. ஒரு பழசு எடுத்து கிழிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்களாம். இவனுங்க என்ன அவனோட பேண்ட் எடுத்து ஈஸியாக கிழித்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ராணுவ வந்து இந்த கிழிசல் ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கிறேன். அந்த லெட்டரை தூக்கி ஒரு வீட்டிலேருந்து வந்த லெட்டரை தூக்கி கிழிக்கலாமா? அதாவது முட்டாள்தனம்லாம் எல்லாருக்குள்ளேயும் உண்டு. இவ்வளவு முட்டாளாவாக இருப்பான் ஒருத்தன். ஒரு வீட்டிலேருந்து வந்த லெட்டரை எப்படியா ஒரு விளையாட்டுக்கு கிழிப்பேன்? சாச்சு நான் எதை தூக்கி அங்கே அந்த இவளோட பவித்ராவோட பொம்மையை தூக்கி உடச்சி வச்சுருக்குதான். அப்புறம் இன்னொன்று ஏதோ அதுவும் அந்த பொண்ணும் ராணுவும் சேர்ந்து தான் இவனோட பேண்ட்டை கிழிச்சாங்களாம். ஒரு விலையுறந்த ஷூவை ஏதோ கத்தி எடுத்து ஓட்ட போகிறேன்னு போனாலாம். இதில் வந்து என்ன இது எனக்கு புரியல. சும்மா மிரட்டுறது ஒன்று ஓகே, ஆனால் இல்லை அந்த இலக்குக்கு போகிறதே தவறு. ஆனால் மிரட்டுற வரைக்கும் பரவாயில்ல, கிழிச்சு வச்சுருக்காங்கன்னும் பொழுது என்னால் நம்ப முடியல. அந்த கடிதத்தை கிழிச்சதை பார்த்தேனால் ராணுவ பற்றியெல்லாம் நம்ம இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எல்லாம் அவர் தகுதியானவன் இல்லை, ஆனால் ரொம்ப தப்பானவனாக இருக்கிறான். பாவமாக இருக்குது. அன்ஷிதா வந்து ஹிஸ்டீரிக்கல் ஆவேசமாக கத்துற பொண்ணு. அது இது வந்து பார்க்க பார்க்க எல்லாருக்கும் பயமாக இருக்கும். நேற்று வந்து நேற்று இல்லை இன்றைக்கி
ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு இளைஞன் வந்து விளையாட்டாக கிண்டலாக இந்த வீட்டில் இருக்க பெண்கள், இது ரொம்ப தனிப்பட்ட அளவில் இருந்துச்சு. தனிப்பட்டனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த பெண்கள் பேசிய, கத்திய, சண்டை போட்ட, விளையாண்ட, நடந்து கொண்ட குணாதிசயங்கள் அடிப்படையில் இந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இப்படி வந்து ஒருவனுக்கு மனைவியானால் அல்லது ஒருத்தருக்கு மருமகளானால் என்ன நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி விளையாட்டாக ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருந்தான். விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை ரொம்ப நேரடியாக நம்ம தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் தப்பாக தான் தெரியும். ஆனால் தவறாக அசிங்கமாலாம் ஒன்றும் எழுதலை. எல்லாமே இந்த வீட்டில் அவங்க பேசின அடிப்படையில் இவள் வந்து மனைவியாக வந்தால் எப்படி இருக்கும், புருஷன் எப்படி பேசுவான், எப்படி பயந்துருவான், கத்துவான்னு, அந்த அடிப்படையில் இவங்க அந்த பையன் சொல்லும்போது படிக்கும்போது பார்க்க வேடிக்கையாகவும் சில சமயத்தில் பயமாகவும் இருந்தது. இது ரொம்ப பரவி எல்லாரும் இதை பெரிய விஷயமாக ஆக்கி அவங்கள கேவலப்படுத்திடுவாங்களோன்னு. ஆனால் இன்றைக்கி அன்ஷிதாலாம் நடந்து கொண்டு கத்துன விதத்தை பார்த்தா அந்த பையன் அவ்வளோ சரியாக எழுதியிருந்தான்னு அப்புறம் தெரியுது. ஒருவேளை ப்ரோமோஸை பார்த்துட்டு முன்னோட்டங்களை பார்த்துட்டு எழுதுனானான்னு தெரில. ரொம்ப க்ரியேட்டிவாக படைப்புத்திறனோட ரொம்ப அழகாக எழுதியிருந்தான். யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்புறம் தர்ஷிகா பவித்ராவை கவுன்சில் பண்ணுறா பாருங்க. இப்போ நான் முதல்ல சொன்னது தான், எப்போ ஜெஃப்ரியை தோப்புக்காரன் போட விட்டால் எல்லை தெரிந்து அன்ஷிதா விட்டு கொடுத்துருக்கணும். உனக்கு என்ன, உன் விளையாட்டில் நீ ஜெயிக்கணும்னு முடிவாக இருக்கும் பொழுது அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடத்துல இருக்கிற இதை செய்யணும்னு கட்டளை இடப்பட்டு இருக்கிற பேய்கள் ஏன் எந்த இலைக்கும் போக மாட்டாங்க? தோப்புக்காரன் தானே, ஆம்பளை பையன் தானே. இன்னொன்றுங்க, இந்த ஜெஃப்ரி பயங்கர நடிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் என்னுடைய வயது உங்களுக்கு தெரியும், நடுத்தர வயதை தாண்டின வயது. நான் என்னால் 150 தோப்புக்கரணை போட சொன்னால் இப்போ என்னால் முடியுங்க. இவனுங்க 21 வயசு பெரிய சீன் போட்டுட்ருக்கான். நான் என் கால் வெளியே காமிச்சிக்கிறதில்ல, நான் எவ்வளோ வலிக்குது தெரியுமான்னு என்ன விளையாடுறானா? என்ன பயங்கர பொய்யுங்க, இது அப்பட்டமான பொய். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களை போட சொல்லுங்களேன், 100 போடுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அது இவனுக்கு என்ன, இவனோட வயசுக்கு அது பொய், அப்பட்டமான பொய். அதனால் அதை வைத்துக்கொண்டு அவனுக்கு இறக்கப்பட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டான்ற. அவன் எப்படி விளையாடுறான், புத்திசாலியாக கெட்டிக்காரனோ நல்ல பையன் நீங்கள் நினைக்கிறத பற்றியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. அது உங்களோட கருத்துக்கள் அப்படியே இருக்கட்டும். ஆனால் இந்த தோப்புக்கரணம் போடுறது, கால் வலிக்குது, ரொம்ப சிரமம்னு சொல்கிறது ரொம்ப சரிங்க. நான்லாம் தினந்தோறும் பேட்மிண்டன் வந்து 7லேருந்து 9 மணி வரைக்கும் 2 மணி நேரங்கள் தொடர்ந்து விளையாடுறேங்க. நான் விளையாடுற இடத்துலலாம் பலர் வந்து 2-3 விளையாட்டு கேம்ஸ் விளையாடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க, ஒரு 5-10 நிமிடங்கள் மறுபடியும் விளையாடுவாங்க. எனக்கு அந்த தேவையே இருக்காது. நான் 2 மணி நேரங்கள் தொடர்ந்து விளையாட முடியும். என்னால் 3 மணி நேரங்கள் கூட சில சமயங்களில் விளையாண்டுருக்கிறேன். களைப்பாக இருந்தால் நான் விட்டு வந்துடுவேன். என்னால் முடியுது, நான் விளையாடுறேன். அப்போது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு என்னால் முடியும்னா இவ்வளவு இளம் பையன்களுக்கு, ஆண்களுக்கு இது அவ்வளோ பெரிய சிரமமாக இருக்காதுன்ற புரிதலில் நான் இதை சொல்கிறேன். பவித்ரா என்ன சொல்கிறா, தர்ஷிகா ஆலோசனை ரொம்ப அழகான கவுன்சிலிங், நல்லா சொந்த நம்மளுடைய தோழின்னு நெருக்கத்தில் வந்து அவள் கோவத்திலே திட்டுறா. அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவள் எத்தனை முட்டை உனக்கு குடிக்க சொல்கிறா, மூஞ்சில் வச்சு தேய்க்கிறா. உனக்கு அதுக்கு கஷ்டமாக இருந்துச்சா பரவாயில்லையா? இல்லை, கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன் ஏற்றுக்கிற? இல்லையே, நான் ஏஞ்சல் இல்லைன்னு. ஏஞ்சல்ன்றது உனக்கு கொடுக்கப்பட்ட விளையாட்டு டாஸ்க்கு. ஒரு அளவு வரைக்கும் போகலாம். எப்போ உன்னுடைய தன்மானத்துக்கும் உன்னுடைய அதை தாங்கு சக்திக்கும் அது மீறுகிறதோ விளையாட்டு விட்டு வெளியில் வந்துடு. என்னால் செய்ய முடியாது, நீ என்ன இப்போ சொன்னால் பேட்ஜ் எடுத்துக்க போகிற, அவ்வளோதானேன்னு. உனக்கு வந்து இந்த விளையாட்டில் நீ வெல்ல வேண்டியது முக்கியமாக, அந்த மாதிரி இல்லை தன்மானம் முக்கியமானு பார்த்துக்கன்னு சொல்கிற. அது பவித்ராவால் விளங்கி கொள்ளவே முடியல. பவித்ரா ஒரு கேபேஜ் தான் பாவம். அதுக்கு மேலே தர்ஷிகாவால் கத்தவும் முடியல, புரிய என்னடி சொல்கிற, இன்னைக்கு இது என்ன சொல்கிறன்னே புரியலன்னு இருந்துச்சுல. கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு பார்க்க. திரும்ப அன்ஷிதா இன்றைக்கி 3வது தடையாக சந்திரமுகி ஆனாங்க. சந்திரமுகி படம் வந்தப்பெல்லாம் அந்த ஆன்னு சொல்லி கட்டில் காலை தூக்கினப்பெல்லாம் நான்லாம் சிரித்தேன் என் நண்பனோட படம் பார்க்கும்போது. இந்த இயக்குனர் படம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தலாக பண்ணுவார். இதே மணிச்சித்திர தாள் படத்தில் வந்து ஒரு அளவுக்குள்ளே இயல்பாக பண்ணியிருப்பாங்க. இவர் கமர்ஷியல் படம் மாதிரி ஓவராக பண்ணிட்டார். இப்படிலாம் எங்கேயாவது நடக்குமான்னு. ஆனால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி அன்ஷிதா கத்துன ஆவேசமாக நடந்து கொண்ட விதத்தை பார்த்து நான் போகிறேன், அம்மா கிட்ட போகிறேன், அம்மா வேணும், கதவை திறந்து விடுங்க, நான் போகிறேன்னு சொன்னால் கதவை கிட்ட வந்து உட்காந்துருச்சே. அவ்வளோ போகணுன்னு நினச்சவங்க கதவை தட்டி என்னை வெளியே விடுங்கன்னு போயிருக்கணும்ல. அந்த வீட்டில் தான் அப்படி பூட்டி வச்சு இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்களே. நீங்கள் போகணுன்னா எப்போ வேணால் போகலாம். போகணும், நான் போன வேகத்தை பார்த்து நான் போயிடுவாங்கன்னு நினச்சேன். போக மாட்டாங்கன்னு தெரியும். அவங்க போன வேகம் அப்படி இருந்தது, நம்ப வைக்கிற மாதிரி. கதவுக்கிட்ட போய் திரும்பி உட்காந்துக்கிட்டீங்க. அப்போ அவங்க கிடைச்ச இடத்துல தான் இது வரைக்கும் பாசமானவள், அன்பானவள்னு வீட்டில் இருக்கவங்களுடைய மனசெல்லாம் வென்று விட்டாச்சு. எல்லாரையும் வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு அந்த அடிப்படையில் பார்வையாளர்களையும் நம்ப வச்சாச்சு.
இப்போ எனக்கு நான் இந்த மாதிரி எல்லார் மேலேயும் அக்கறை உள்ளவள், அவனுக்கு அவ்வளோ தண்டனை கொடுத்துட்டியே, கீழே விழுந்த முட்டையை எடுத்து வாயில் தேய்ச்சிட்டியே அப்படின்லாம் சொல்லி நான் ஒரு பொது நலனுக்காக போராடி இதுலேயும் நான் பரிவையும் இரக்கத்தையும் மக்கள்கிட்ட பெறணும், ஆதரவை பெற வேண்டும் என்று நடித்ததன் ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன். அவருக்கு அது ஆத்திரத்தை மூட்டுகிறத அடக்க முடியவில்லை என்பது விளங்குகிறது. ஆனால் கூடவே அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்கிறார்ன்றதையும் நம்மால் ஓரளவுக்கு விளங்கி கொள்ள முடிகிறது. ஆனால் திரும்பவும் இந்த வீட்டில் ஆனால் எல்லா இளைஞர்கள்ன்றனால நான் அந்த வயசில் இவங்களுக்கு போய் திறமையாக அவர்களுக்கு கவுன்சிலிங் பண்ணியிருப்பேனா, இவ்வளவு ஆவேசமாக கற்றுக்கிற ஒருத்தர் எப்படி கையாள வேண்டும்னு தெரிஞ்சிருப்பேனான்னா எனக்கு முடியும். ஏன்னா நான் என்னுடைய இளம் நாட்கள்லேருந்தே இதை பண்ணியிருக்கிறேன். என் கூட இருந்த தண்ணி போட்ட பசங்கள்லாம் சண்டைக்கும் அடிதடிக்கும் தகராறுக்கும் வாந்தி எடுத்து போனப்பெல்லாம் அவங்கள எல்லாம் நடப்பித்து கூட்டி போய் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் சேர்த்து பிரச்சனை வந்த சமயங்கள்லாம் முன்னே நின்று எப்போவுமே அந்த ஆலோசனை வழங்கி அவர்களை சரியாக வழிநடத்துறது இளம் வயதுலேருந்தே எனக்கு வந்தனால இது ரொம்ப பெரிய எப்போவுமே எனக்கு குற்றமாக தெரியும். என்ன பண்ணணுன்னே இவங்க யாருக்கும் தெரியல. தீபக் அழகாக கையாண்டார். தீபக் கையாண்டது ரொம்ப சரியாச்சு. அவளை விடுங்கன்றார், போகாதீங்க பக்கத்தில். தடுக்க தடுக்க அழுக அதிகமாகுங்க, உணர்வுகள் பீறிக்கிட்டு வரும். நீங்கள் அடக்க பலூன்லலாம் தண்ணி நிரப்பி பார்த்துருக்கீங்களா? பெரிய பலூன் பாதி நிரப்புனீங்கன்னா லூஸாக இருக்கும். அதை அந்த நிரப்புனதை அழுத்திக்கிட்டே கீழே வந்து இருக்கலான்னு பிடிக்க அந்த வால்யூம் அதே இருக்க அந்த வெளியில் இருக்க ஸ்கின் மெலிதாக ஆக ஆக அது வீங்கிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். தண்ணியில் அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னும் அழுத்திங்கன்னா வெடிச்சிடும். அதே தான் இது. அந்த உணர்வை வந்து அழுத்திக்கிட்டே வர அது ஏறிக்கிட்டே வரும், பீறிட்டு கொண்டே வரும். அதான் விட்டிங்கன்னா அடங்காது. ஒருத்தர் தானாக கத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கத்தாத அப்படின்னா கத்த தோணும், அழாதன்னா அழுக வரும். அவங்க முடிவு பண்ணி அழமாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சும்மாரு உட்காருன்னா உட்கார மாட்டாங்க. அது எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட தன்னை எதுவும் காயப்படுத்தி கொள்ளாமல் தாக்கி கொள்ளாமல் தனக்குத்தானே சேதம் ஊறு விளைவித்து கொள்ளாமல் இருப்பதற்காக கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் அமைதியாக கையை கட்டி நிற்கலாம். வேறு எதுவும் விபரீதம் நடந்துடாமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கலாமே ஒழிய அவங்கக்கிட்ட அப்போதைக்கு எதுவும் சொல்லக்கூடாது. அவளை பார்த்து கொண்டே அல்லது தலையை குனிந்து கொண்டே கொஞ்சம் நேரம் அமைதியாக அவங்கள கத்த விடுங்க. ரொம்ப நேரம் கத்த முடியாது, தானாக ஒருத்தங்க ரொம்ப நேரம் கத்த முடியாது. இதுக்கு ஃபியூவலே எரிபொருளே யாருன்னா சுற்றி இருக்கவங்க தான். இதில் இந்த வீட்டிலேயே மிகப்பெரிய எரிபொருள் யாராவது அழுகிறது கத்துறதுன்னா உங்களுக்கே யாருன்னு தெரியும். ஜாக்குலின் தான் ஏற்றி விடுவாங்க. அடுத்தது ஜெஃப்ரி வேறு விதமாக அவனுக்கு கொஞ்சம் அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு எண்ணம் கொஞ்சம் சரியான எண்ணமாக தான் இருக்கும். அதை அடக்கணும்னு பார்ப்பான். அவன் ஓரளவுக்கு அவனால் அடக்க முடிகிறது. ஏன்னா அவனுடைய நட்பு உறவின் நிலை அந்த மாதிரி இருக்குது. ஜாக்குலின் பண்ணும்போதெல்லாம் செம்ம வேடிக்கையாக இருக்கும். தீபக் எப்படி கையாண்டார் பார்க்க அட்டகாசமாக இருந்துச்சுல்ல. அப்புறம் ஜெஃப்ரி வந்து கால் வலிக்குதுன்னா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெஃப்ரி அழுதப்போ ஜாக்குலின் அழுததை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு அது தெரியப்படுத்தணும்னு நான் உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். அப்புறம் டீம் வந்து எல்லோரும் சௌந்தர்யா தான் ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அருணோட இது வந்து முதல்ல யார் முட்டையை தேய்ச்சாங்களோ விதியை மீறினாங்களோ அவங்க தான் ஜெயிலுக்கு போகணுன்னா, இங்கே யாருக்கோ சொன்னமே ராணவ ஒரு முட்டாள்னா அருண் இன்றைக்கி பேசுனது அதை விட வடிகட்டின முட்டாள்தனம். பேயின்றவங்க பேயின் உச்சத்தில் இருக்கிறது எப்படி குற்றமாகும்? முட்டை எடுத்துக்கு கொண்டாந்து தருவான்னா தப்பின் உச்சம் தானே, அதனால தானே பேயாக இருக்க, இல்லைன்னா நீ தேவதையாக இருந்திருப்பியே. அருணுக்கு அவனை இவங்க சொன்ன ஆள் போகக்கூடாது. இப்போ சாச்சனா போகணும், மஞ்சரி போகணும். மஞ்சரிக்கு வச்ச குறி தான் அதில் சாச்சனா வந்து சிக்கிட்டா கீழே இருந்து எடுத்து தடவுனான்னு சொல்லி மஞ்சரி அனுப்புறதுக்காக ஒரு தத்துவத்தை கோட்பாடையே இவன் வந்து நான் அனுப்பிடுறீங்களா பார்ப்போம்லாம் போராடிட்டு இருந்தான். பாவங்க, ரொம்ப வீணான வீரம் அவனோடது. போன காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோம், பலர் ஏமாந்து வாக்களித்து நிறுத்தினாங்க. இந்த இவகிட்டையும் ஏமாந்துடக்கூடாது மக்கள். இது வந்து ஒரு வீரமே இல்லை. ஒரு வீரம் வந்து இவ்வளோ கத்த வேண்டிய அவசியம் இல்லை. மன உறுதி உள்ளவங்க, சிந்தனையில் எண்ணத்தில் தெளிவு உள்ளவர்கள்லாம் இப்படி கத்த வேண்டிய அவசியம் இல்லை. முத்து கத்தும் பொழுது ஒரு உறுதி இருக்குல்ல, அவன் கருத்துக்களில் தெளிவு இருக்குல்ல. அவனும் தானே இன்றைக்கி சில சமயங்கள் இவங்க வாதிட்டு கொண்டே இருக்கும்பொழுது ரொம்ப உயர்த்த மாட்டான் குரல் கேட்கறதுக்காக கொஞ்சம் சத்தம் போடுவானோலே, ஆத்திரத்தில் உணர்வுகளின் மிகுதியில் அவன் கத்த மாட்டான். அவன் எவ்வளவோ சிறந்தவன். அந்த அறிவை வந்து இந்த விஷயத்தில் காட்டுறதில்ல. இவன் ஒரு போலி வீரன், அந்த பேப்பர் டைகர்னு வாங்கல அது மாதிரி அருண். இந்த வீரத்தெல்லாம் அங்கே தான் காட்ட முடியும், மற்றபடி வெளியில் வந்து ஒன்றுமே சாதிக்க முடியாது அருணால். அவன் நடந்து கொண்ட இந்த வீட்டில் தன்னை வெளிக்காட்டிய விதத்தில் தான் நான் அவனை ஆராய்கிறேன், அலசுகிறேன். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா என்னை நீங்கள் அலசி ஆராய்ந்து கொள்ளுங்கள்னு நினைக்கிறவங்க தான், ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறவங்க தான் இந்த வீட்டுக்குள்ளே போட்டியாளராகவே வருவாங்க. அதனால் அந்த அடிப்படையில் நமக்கு வந்து சப்மிட் பண்ணிவிட்ட என்னை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள், விமர்சித்து கொள்ளுங்கள்னு சொன்ன அருணை தான் நான் அப்படி சொல்லுகிறேன். அது ரொம்ப
தவறாக இருந்ததை பேசின வாதம் கடைசியில் சௌந்தர்யாவுக்கு இவங்கெல்லாம் வாக்கு 4 பேர் யார் இவங்களுக்கெல்லாம் யார் கை தூக்குறீங்கன்னு ஒவ்வொருத்தராக சொல்லி சௌந்தர்யாவுக்கு 4ன்னு சொன்ன பிறகு இப்போ யார் அனுப்புறீங்கன்னு ஒன்று ஆரம்பிக்கிறான்ல அருண். இதுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு வேணாம். இருந்தால் இப்படி யாராவது இந்த கேள்வி கேட்பாங்களா? 6 பேருக்கு 7 பேருக்கு கையை தூக்கி எல்லாத்தையும் எடுத்தாச்சு, வாக்குகளை எண்ணியாச்சு. இப்போ சௌந்தர்யாவுக்கு வந்தோடனே போகக்கூடாதுன்னு சொல்லி அவள் தான் அனுப்புவோம், நான் அனுப்ப மாட்டேன். அப்போ எதுக்கு கை தூக்குனேன்? அப்போ எதுக்கு இந்த இதுக்குள்ளே இருந்த வாதத்தில் இருந்த நம்ம அணியாக விளையாடல, தனித்தனியாக தானே விளையாடுறோம். என்னுடைய கருத்து இதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. யார் அவங்களாம் சேர்ந்து அனுப்புகிறாங்களோ அவங்க அனுப்பிக்கிட்டோம். மஞ்சரி ஜெயிலுக்குள்ளே போகணும். அதான் தவறாக விளையாண்டவர்கள் தான் பெரிய பேய். அவர்கள் தான் இந்த பேய் விளையாட்டுக்கு முதல் தகுதியானவர்கள். அருண் ஆலோசனை சொன்னான், தனிப்பட்ட விதத்தில் தாக்க வேணாம்னு. அது விளையாட்டு தொடங்குவதற்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை எல்லாருக்கும். நம்ம விளையாட்டுன்ற பெயரில் எதை வேணால் செய்யலான்னு அர்த்தம் இல்லை. அது அழகான ஆலோசனை. அது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. யாரும் தனிப்பட்ட விதத்துக்கு போன மாதிரி தெரில. போனால் அதை சொல்லி நீ சொல்லு, இது குற்றம் தனிப்பட்ட விதத்தில் போனீங்கன்னு. ஆனால் பேயாக இருக்கும்போது நீ ரொம்ப பேயாயிட்ட, அதனால் நீ ஜெயிலுக்கு போகணும்னு இல்லை. அதில் என்ன இருக்குது, விதிமுறைகளில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த அடிப்படையில் ஜாக்குலின்னு தான் போயிருக்கணும், சௌந்தர்யாவை தான் போயிருக்கணும். அவங்க 2 பேர் தான் எதுலேயுமே ஒட்டாமல் இருந்தாங்க. கொஞ்சம் கூட அணியாக விளையாடினாங்கன்னு சொல்லுது. பேய்களுக்கான மரியாதையே எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஒரு தேவதை அணியிலேருந்து பேயாக மாறின ஒருத்தரை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதில் நட்சத்திரம்னா ஆமாம், இன்றைக்கி உறுதியாக நட்சத்திரம் தீபக். அவர் இந்த டாஸ்கை பேயாக விளையாண்ட விதம் ஹேட்ஸ் ஆஃப், எக்ஸலண்ட். அப்புறம் வீணர்னு சொன்னால் நம்ம யாரையும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தங்களுடைய உண்மையான முகத்தை காண்பித்து கொண்டிருப்பதால் அவர்களை வெளிக்கொண்டு வந்து இந்த மற்ற எல்லாருமே இன்றைய விளையாட்டின் அடிப்படையில் நட்சத்திரங்கள் என்று நம்ம சொல்லலாம். யார் யாரெல்லாம் ஆவேசமாக கத்த வச்சு வெளியே கொண்டு வந்தாங்களோ, இவங்களுடைய அந்த தங்க இதயங்களை பிடுங்க முடிந்ததோ, அதை கொண்டு வர்ற அளவுக்கு பேயாகவே மாறி விளையாடிய இவர்கள் எல்லாம் இன்றைய பேய் நட்சத்திரங்கள். நாளை சந்திப்போம்.